ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சர்வதாரா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட. ஹெல்தியான ஸ்நாக் அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். என்ன அப்படின்னா, பாதாம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். இந்த ரெசிபிக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ். அதாவது ஆல்மண்ட்ஸை வச்சு பாதாம் பருப்பை வச்சு நம்ம தேன் சேர்த்து ஒரு நல்ல ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்க போறோம். ஸோ சூப்பர் ஹெல்தி ஸ்நாக்கு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாக்லேட்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தாராளமா சாப்பிடுவாங்க. ஸோ டிஃபரன்ஸே தெரியாது. ஒன்ஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆகி நம்ம ஆறி டப்பால ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் உள்ள வந்து நல்லா கிரன்ச்சியாகவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப ரெசிபி எப்படி செய்ய பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்படின்னா மறக்காம சர்வதாரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேக் பண்ற ட்ரே எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு அவன்ல தான் வைக்க போறேன். ஒருவேளை அவன் இல்லை அப்படின்னா நீங்க கடாய் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது ரோஸ்ட் பண்ணும்போது. அதை மட்டும் நம்ம கவனமா பாத்துக்கணும். ஏன்னா ரோஸ்ட் ஆச்சு ரொம்ப மேல கருகிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி ஆயிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பாத்துக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரேல நம்ம ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு ஒரு பேக்கிங் பேப்பரோ அந்த மாதிரி சேர்த்துட்டு அதுல வந்து நான் 4 கப் பாதாம் எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு இந்த சின்ன கப்ல தான் மெஷர் பண்ணிக்கிறேன். இதுல எக்ஸாக்டா 4 கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். இது பாதாம் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா நம்ம வீட்டுல வேற ஏதாவது முந்திரி பருப்பு இல்ல வேற ஏதாவது நட்ஸ் இருந்தா அதுல கூட பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இதை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் ஈவனா ரோஸ்ட் ஆகும். அதுக்காக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 350 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம பாதாம் வந்து இங்கே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 350 டிகிரி செல்சியஸில் ஃபேரன் ஹீட்டில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ரோஸ்ட் ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குவிக்காக ஒரு சின்ன மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் ரெடி ஆன உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ போயிட்டு அந்த மிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ இதில் வந்து நான் 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்புக்கு ஒரு கப்பில் அதே கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1/4 கப்பு சர்க்கரை இதை எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாகரி பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம சினமன் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை விட்டுருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஞ்ச் வந்து சால்ட்டு, அப்படி சும்மா ஒரு சிட்டிகை கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சின்ன சின்ன கட்டி இது இருக்கும், இது ஓகே, இது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெடியாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம அடுப்பில் வந்து நம்ம நட்ஸ் போட்டு குக் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒட்டிக்கும், சரியாக வராது. ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடியே இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட நட்ஸ் வந்து ரெடியாக இருக்கும், பாதாம் வந்து குக்காக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துருக்கும். இப்போ பாதாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் வருது. அது பாதாமோட வாசனை வந்து ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கடாயில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் இதே மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பட் ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ அதனால சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவன் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. முடிஞ்ச உடனே இதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆற விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துடுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்
பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், அது லைட்டாக ஆற விடுவோம். கொஞ்ச நேரம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கலர் எதுவும் பெருசாக ரொம்ப டார்க்காக சேஞ்ச் ஆகலை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பேன் ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் அதாவது சமைக்கிற எண்ணெய், அதாவது கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஹனி சேர்த்துக்க போகிறோம். ஸோ அது லைட்டாக மெல்ட் ஆகி வரட்டும். இது இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வரும். ஸோ நம்ம திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு ஒட்டாத மாதிரி பாத்திரம் பார்த்து ஹெவி பாட்டமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா. ஸோ இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஹனி சேர்த்துக்க போகிறேன். ஹனி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன், இல்லைனா தீஞ்சிடும் உங்களுக்கு. இது வந்து நல்லா கேரமைஸ் ஆகிடும் அப்படியே. ஸோ இந்த சுகர் வந்து நம்ம சேர்க்கும் போது அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி கரைஞ்சி வந்துடும். அதனால டக்குன்னு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்ல பாயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை எடுத்து இதில் உள்ளே சேர்த்துற போகிறோம். ஸோ பயங்கர ஹாட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ பாருங்க, ஹனி வந்து எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக கோட்டாகி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். நமக்கு இதை ஃப்ரை பண்ணுற டைம் மட்டும்தான், ஒன்றும் பெருசாக டைம் எடுக்கிறதோ இல்லை வந்து வேலை செய்யணுமோ அந்த மாதிரி அவசியம் இல்லை. அண்ட் கிட்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு நிமிஷம் பாருங்கள், நல்லா சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு நட்ஸ் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகியிருக்கு. ரோஸ்ட் ஆனால் தான் வந்து ரொம்ப லாங் டைமுக்கு நம்ம வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஊற்றி வச்சிருந்த அந்த ஹனி அண்ட் பட்டர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த ஒரு பிஞ்ச் வந்து சுகர். நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணது வந்து அன்சால்டட் பட்டர். ஸோ அதனால நம்ம இதில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டோம். ஒருவேளை நீங்கள் சால்டட் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த சுகர், அதுக்கப்புறம் சினமன் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே ஆட் பண்ணிவிடுங்க, நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துட்டு மெல்ட் ஆன உடனேமே இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்த கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ண அதே இதுலேயே இதை மறுபடியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா பரப்பி விட்டுறணும், அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும்.
ஒட்டிக்காது. ஸோ அதுக்காக தான். இது வந்து இம்மீடியட்டாக பண்ணணும். சூடாக இருக்கும் போதே ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு உடச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இம்மீடியட்டாக கொஞ்சம் பெரிய ட்ரேயை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பரப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப ஒட்டாது. இல்லைன்னா கை வச்சு உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேற ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஏர்டைட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாதாம் மட்டும்தான் வச்சு நம்ம பண்ணணுன்றது கிடையாது. பாதாம், அப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா வந்து நம்ம கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பைன் நட்ஸ், இந்த மாதிரி எது இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். இதில் தான் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை, பட் சேம் ப்ரொசீஜர். அண்ட் அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்கிற சினமன் பவுடரும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேம் லைக் வெனிலா எசன்ஸும் தான். அதுவும் தான் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் சின்ன ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது ஆறட்டும், நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இது நல்லா ஆறி வந்துடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம அந்த ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், உடைக்க முடியாத மாதிரி ஆகிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. சக்கரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பேப்பர்லேயே வச்சு லைட்டாக அப்படியே க்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உடஞ்சி அழகாக வந்துடும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். கை வச்சு நொறுக்கணும் அப்படின்னாவே அழகா உடஞ்சி வந்துடும் தனித்தனியா. ஒன்று ரெண்டு ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா தனித்தனியா கையில எடுத்துடலாம். ஸோ ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் நல்ல உதிரி உதிரியா வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அழகா ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஹனி ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்வதாரா சேனல்ல குக்கிங், vlog, டிராவல் இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிக்கிறேன். See you in the next video. Bye. It's not a game, it's a rich thing.